ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்போ பாக்டீரியா இயற்கை உரம் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாஸ்போ பாக்டீரியாவோட இந்த பாட்டில் வாங்கிட்டிங்கன்னா இந்த பாட்டில் கூட வந்து நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேரலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு இது கூட வந்து நம்ம வந்து வெல்லம் அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் கலந்து ஒரு 15 நாள் ஊற வைக்கணும். ஊற வச்ச வாட்டி தான் இது வந்து நமக்கு வந்து ரெடி ஆகும். அதை தான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்போ பாக்டீரியா ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்ச வெல்லம் வந்து ஊற்றிக்கணும். இதோட அளவு வந்து எவ்வளோ, ஒரு 1/4 கிலோ வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த டப்பா வந்து ஒரு டப்பா போட்டுக்கோங்க. ஒரு டப்பா வந்து ஒரு 500 ml வரும். 500 mlக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும், 1 லிட்டரு பாஸ்போ பாக்டீரியா கூட நம்ம வந்து இப்போ வந்து 20 லிட்டரு தண்ணி வச்சுருக்கோம். 20 லிட்டரு தண்ணி, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேரல் போட்டு மூடி இருக்க மாதிரி ஒரு பேரல் எடுத்துக்கோங்க. நிழலில் வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சா வந்து அதை புழு வந்துடும். அதனால் நிழலில் வச்சு மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு டெய்லி காலைல ஓப்பன் பண்ணி காலைல சாயங்காலம் ஒரு தடவை வந்து நல்லா கிண்டி விடணும். 15 நாளைக்கு தொடர்ந்து கிண்டி விடணும். அப்புறம் தான் வந்து நல்லா வந்து நுண்ணுயிரி வந்து வளரும். பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரம் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து மண்ணில் இருக்க சத்தை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேர் நல்லா போகிறதுக்கு உதவும். வேரில் வந்து இந்த மண்ணில் அதுக்கு தேவையான சத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயிரோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா செயற்கை உரம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இயற்கை உரம் வந்து அவங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் தராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இந்த மாதிரி வேளாண் சம்மந்த இயற்கை விவசாயம் சம்மந்த சந்தேகங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.